முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் திருமண விழாவில் ஷாருக் கான் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பார்த்த உடனே கை கொடுத்து அவருக்கு வணக்கம் தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ. இன்னொரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோலையும் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கலாம். அதேமாரி நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் காட்டின கெத்து அந்த அனந்த் அம்பானி ராதிகா இவங்களுடைய திருமண விழாவில் ஒரு சரியான ஒரு கெத்துன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாருடைய நடை, அந்த ஸ்வாக் ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருந்தது. அதுலேயும் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் ஆடக்கூடிய வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர அதகலமாச்சு, ரொம்ப வைரலாச்சு. அதேமாரி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் சூப்பர் ஸ்டார் குடும்பத்தோட போஸ் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது, சார் ஒரு சோலோ போஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனுஷன் இடுப்பில் கையை வச்சு நின்று ஒரு போஸ் கொடுத்தாரு பாருங்க. பத்திரிகையாளர்களே தாங்கள் பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள்ங்கிறத மறந்துட்டு ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அப்படியே ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை எல்லாருமே வெளிப்படுத்தினாங்க. ஒரேடியாக கோரஸாக ஒரு கத்தி அந்த அளவுக்கு ஒரு ஆரா ஒரு வைபை அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய இந்த 2 வீடியோக்கள் இதுதான் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டுருக்கு. அதேமாரி சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்லேருந்து ஷாருக் கான் அவர்கள்லேருந்து எல்லாருமே சூப்பர் ஸ்டாரை பார்த்தோன்னே அவர்கிட்ட வேகமாக ஓடி வர்றதும் அவர்கிட்ட பேசுகிறதும் அவ்வளோ அன்பை வெளிப்படுத்துறதும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு வீடியோலையும். இன்னொரு பக்கம் இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகிருக்கு. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது படத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட குறைகள், ஒரு 80-90% ஃபுல்லாக நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் போயிட்டுருக்கு. படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நிலைமை என்ன அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் பார்ட் 1 அளவுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இந்தியன் 2 அப்படிங்கிறத நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இன்னும் சில பேர் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கை அதில் மட்டம் தட்டுறாங்க சரியில்லை அப்படின்னு. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒன்று அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் அந்த படத்துடைய ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். காரணம் அந்த திரைக்கதை, அந்த கதை ஓட்டம் அதெல்லாம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஏற்ற ஒரு இசையை இசையமைப்பாளர் கொடுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம வெறும்னா இசையமைப்பாளரை குறை சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதே அனிருத் அவர்கள் தான் கமல்ஹாசன் அவர்களுக்கு விக்ரம் படத்தில் கொடுத்துருந்தார் இசை மிரட்டலாக. அதை விட அதகாலமாக ஜெயிலர் படத்தில் கொடுத்துருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜெயிலராக இருக்கட்டும், பேட்டையாக இருக்கட்டும், இதெல்லாம் அனிருத் அவர்களுடைய இசை எவ்வளோ உச்சத்தில் இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அனிருத் அவர்களை குறை சொல்கிறதுல எதுவுமே நியாயம் கிடையாது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அனிருத் அவர்கள் ஒரு தலைவர் ஃபேனு, சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனு, அதனால் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்கு இப்படி கொஞ்சம் குறைச்சலாக இசை கொடுத்துட்றாரு சரியில்லாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அதே அனிருத் அவர்கள் தான் விக்ரம் படத்தில் நல்ல இசை தான் கொடுத்துருந்தாரு. அதனால் நம்ம குறை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்ல முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இதுக்கடுத்து வேட்டையன் வரப்போகுது, கூலி வரப்போகுது. அதில் இதே உலகம் அனிருத் அவர்களை மறுபடியும் கொண்டாடும். உங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கணும் நல்ல நல்ல இசை. ஆனால் இந்தியன் 2 ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, இத்தனை ஆண்டு காலமாக கன்சிஸ்டண்ட்டாக சூப்பர் ஸ்டார் அவ்வளோ இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்து அவ்வளவு மிகப்பெரிய வசூல் சாதனைகள்லாம் சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் பண்ணியிருக்கு. இத்தனை ஆண்டுகளில் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதும் சூப்பர் ஸ்டார் தான் வசூல் மூலமாக. ஆனால் இவங்க விக்ரம்னு ஒரு படம் கொடுத்துட்டு போட்ட ஆட்டம் இருக்கே, ரஜினிகாந்த் அவர்கள்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஆண்டவர் தான் அப்படின்னு சின்ன சின்ன நேற்று முளைத்த காலங்கள்லாம் பேச ஆரம்பிச்சது தான் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் சங்கர் அவர்களே பக்கத்தில் இருந்துமே கூட இதுதான் நிலைமை அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இந்த இந்தியன் 2 ரியாலிட்டியை உணர்த்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான், ரஜினி தான், தலைவர் தான். ஜெயிலர் மாதிரிலாம் ஒரு ஹிட்டை யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக அவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பேச முடியாது, பேசணும்னு நினச்சாலும். அதனால் இப்போ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா கூலி அப்டேட்ஸு, வேட்டையன் அப்டேட்ஸு, இப்போ வேட்டையனுடைய ஷூட்டிங்லாம் எங்கே போயிட்டுருக்கு பற்றின லொக்கேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில். அதுமாதிரி ஒரு சில பதிலடியும் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம சில பேருக்கு. சூப்பர் ஸ்டார் அம்பானி பர்த்டேயில் டான்ஸ் ஆனதுக்கு வரக்கூடிய அந்த சர்ச்சையான சில விஷயங்கள்லாம் சில பேர் பேசுகிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்து நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். எல்லா வீடியோஸையும் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.